என்னது தீபக் எவிக்டடா 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 அப்படின்னு சொல்லி எனக்கே ஹார்ட் அட்டாக் வர்ற அளவுக்கு ஒரு நியூஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சோசியல் மீடியாக்கள் வந்து பரவிட்டு இருக்கு. குறிப்பாக எக்ஸ் தளங்களில், யூடியூப்பில் எல்லாத்துலேயும். ஓகேங்களா? ஒரு பக்கம் அருண் பிரசாத் எவிக்டட், இன்னொரு பக்கம் பவித்ரா எவிக்டட், இன்னொரு பக்கம் தீபக் எவிக்டட் அப்படின்னு சொல்லி போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ தீபக் அவர்கள் எவிக்ட் ஆகிட்டாரா இல்லையா அப்படிங்கிறத ஒரு பெரிய கேள்வி. ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். சாட்டர்டே எபிசோடில் அருண் பிரசாத் அவர்கள் தான் எவிக்ட் ஆகிருக்காரு அப்படின்னு சொல்லி எனக்கு வந்த தகவலை தான் நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? பட் சண்டேவில் யார் எவிக்ட் ஆகுவாங்க அப்படிங்கிறது இப்போ வரைக்குமே தெரியல. அது மேபி பவித்ராவாக இருக்கலாம், அதை விட கொஞ்சம் போனோம் அப்படின்னாக்கா தீபக்கா கூட வந்து இருக்கலாம். ஏன்னா நான் வந்து அன்அஃபிஷியல் போலிருந்து ஓட்டிங்ஸ் முடிவுகள்லாம் வந்து சொல்லும்போது கூட தீபக் கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்கிறேன். பட் எந்த ஒரு சோர்ஸுமே இல்லாமல் எப்படி ஒரு ஆளால் வந்து இவங்களும் எவிக்டட் அப்படின்னு வந்து சொல்ல முடியும்னு எனக்கு வந்து தெரியல. இப்போ நானே வந்து தீபக் எவிக்டட் அப்படின்னு சொல்கிறேன்னா எப்படி சொல்கிறேன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அண்டு சோர்ஸ் என்ன அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சரிங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ ஷூட்டிங்கே ஸ்டார்ட் ஆகலை. சொல்லப்போனால் 2 மணிக்கு மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா சண்டேவுக்கான ஷூட்டிங்கே வந்து ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் பல கேம்ஸ் எல்லாம் வந்து நடக்கும். அண்ட் ஃபைனல் ஒரு 1/2 hour தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த எவிக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் வந்து நடக்கும் எபிசோடை பொறுத்த வரலையும். அதுக்கு ஒரு 1 hour 2 hours வச்சுக்கோங்க. 8 மணிக்கு தான் முடியும். ஆக்சுவலாக சொல்லப்போனால் 8 மணி 9 மணி ஆகிடும் சண்டேவுக்கான எபிசோட் முடியறதுக்கு. அதுக்குள்ளே யாரா அவங்களெல்லாம் ரூமர்ஸை பரப்ப சொல்கிறதுன்னு எனக்கு வந்து தெரியல. அது மேபி தீபக்காக இருக்கலாம், எவிக்ட் கூட ஆகிருக்கலாம், ஆகலாம். நான் சொல்கிறது வந்து ஆகிருக்கலாம் இல்லை, ஆகலாம். நான் சொல்கிறது ஆகலாம் தான் வந்து சொல்கிறத தவிர ஆயிட்டார் அப்படின்னு வந்து சொல்லலை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அதுக்குள்ளே நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாதீங்க. ஒரு பாட்டை போட்டு அது வந்து டீகோட் பண்ணாக்கா நாட்டு போட்டாங்க, அதனால் சகோதரராக இருக்கிறவங்க 2 பேர் எவிக்டாகி வெளியே போகிறாங்க, 2 ஆண்கள் எவிக்டாகி வெளியே போகிறாங்க. அது இஷ்டத்துக்கு பேசலாங்க, இஷ்டத்துக்கு பேசலாம். அந்த சாங்கை டீகோட் பண்ணுறா அப்படிங்கிற பேரில் இஷ்டத்துக்கு வந்து பேசலாம் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ நாட்டு சாங்கில் வந்து அவங்க 2 பேருமே என்ன அண்ணன் தம்பி பந்தமா? முத்துக்குமரனும் தீபக் அவர்களும் அண்ணன் தம்பி பந்தத்தில் தான் வந்து பார்த்துட்ருக்காங்க, பேசிகிட்ருக்காங்க. அப்பா இப்போ பையன் மாதிரி தான் வந்து பேசிகிட்ருக்காங்க. அப்போ விஜய் விஷாலும் அருண் பிரசாத் இவங்க 2 பேரும் தான் பயங்கர பாண்டிங்காக வந்து இருந்துகிட்ருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுவும் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து பார்த்திங்கன்னா டெவலப்மெண்ட்டாக இருக்குது. அந்த சாங்க்கு வந்து இவங்க பயங்கரமாக ஒத்து போகிறாங்க. அப்போ அவங்க 2 பேரும் எவிக்டடா? என்ன இதெல்லாம் புரியல எனக்கு. இன்னும் மேனேஜ்மெண்ட்டே வந்து டெசிஷன்ஸ் வந்து எடுத்து இதாப்பா கார்டை வந்து உங்கள் கிட்ட கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி விஜய் சேதுபதி கிட்ட அந்த கார்டை கொடுத்தாங்களா இல்லையான்னு கூட வந்து தெரியல. அதுக்குள்ளே இவங்க எவிக்டட், அவங்க எவிக்டட். கொஞ்சம் அஃபிஷியலான நியூஸ் வர்ற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஏன் பதறீங்க அப்படின்றது தான் என்னுடைய கேள்வி. அப்போது எவிக்டட் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அருண் பிரசாத் எவிக்ட் ஆகிருக்காரு. சண்டே எபிசோடில் யார் எவிக்ட் ஆக போகிறாங்க அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் தெரியல. ஸோ அதனால் வந்து வெயிட் பண்ணுங்கள். அப்டேட் ஒரு 5 மணி 6 மணிக்கு உள்ளர வந்து வந்துடும். அப்படி வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து அப்டேட் கொடுக்குறேன். ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தகவலும் சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.